இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்கலாமா? ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வனாந்திரமான இடத்துல அங்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, அங்க அந்த நிலமே வறண்டு போன நிலமா இருக்கிறது. அங்க நிற்கிற மரம் செடி கொடி எல்லாம் காய்ந்து போற நிலையில இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தடவை மழை பெஞ்சிட்டுனா அந்த இடமே செழிப்பாக மாறி போகும், அந்த இடமே பசுமையாக மாறி போகும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதா? நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. விசுவாசத்தோட ஜெபத்தோட நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. உங்களுக்காக பைபிள் மூலமா தேவன் ஒரு வசனத்தை சொல்லுவாரு. அந்த வசனத்தை நம்பி நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதிலே மாற்றிவிடும்.